ஹாய் ஆல். இன்றைக்கி நான் பேச போகிறது டாபிக் என்னென்னா சினிமாவில் நடிகைகள் போடுற காஸ்டியூம்ஸை பற்றி. அந்த காலத்தில் நான் ராதிகா கூட சொன்னாங்க அந்த ஒரு பேட்டியில், அவங்களுக்கு தனியாக காஸ்டியூம் டிசைனர் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு டெய்லர் ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு, உள்பாவடை தைக்கிறதுக்குன்னு. மற்றபடி எல்லாம் கம்பெனி காஸ்டியூம் டிசைனர் தான். எவ்ரி கம்பெனி வில் ஹாவ் ஒன் காஸ்டியூம் டிசைனர். அதெல்லாம் அவங்க படித்தவங்கெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் மாட்டுக்கு நினச்சின்னு விடாதீங்க அவங்களாம் காஸ்டியூம் டிசைனர் படித்தவங்க. அதெல்லாம் கிடையாது, சாதாரணப்பட்டவங்க தான் அவங்க எல்லாருமே. அவங்க அந்த எங்கள் முக்தா ஃபிலிம்ஸில் மச்சக்காலன்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நம்ம சொல்லிவிடுவோம், பேசிக்காக அவங்க எல்லாருமே டெய்லர்ஸ், அவ்வளோதான். ஓகே, அவர்கிட்ட படம் ஆரம்பித்த உடனே மச்சக்கால இவங்களுக்கு புடவை வாங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஹீரோக்கு வாங்கணுன்னா, ஹீரோயின்களுக்கு வாங்கணுன்னா மெயினாக அவர் இந்தியா சில்க் ஹவுஸ் போவார். என்ன மாதிரியான புடவைன்னா மெயினாக ஷிஃபான்ஸ் தான். அதில் ஒர்க் பண்ணிருக்கும். அந்த ஷிஃபான்ஸில் லாட் ஆஃப் ஒர்க் வில் பி தேர். இப்போ நம்மள டிசைனர் சாரின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுட்டுருக்கோமே, அதுதான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ அப்புறம் ஹீரோக்களுக்கு எங்கே வாங்குவார் தெரியாது. பட் ஐ திங்க் அந்த கைலாஷ்னு ஒரு கடை இருக்கும் பாண்டி பஜாரில், அங்கே வாங்குவாருன்னு நினைக்கிறேன். அந்த புடவைகளெல்லாம் வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு எல்லாருக்கும் ஒரு பட்ஜெட் கொடுத்துப்பார் பெரியப்பா. அந்த பட்ஜெட்குள்ளே வாங்குவார். வாங்கிட்டு அவங்கவுங்க டெய்லர்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ தட் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் அந்த டெய்லர்ஸ் தைச்சி கொடுப்பாரு. அந்த படம் முடிஞ்ச உடனே எல்லாருமே அத்தனை நடிகர்கள் யார் யாரெல்லாம் நடித்தாங்களோ சரி, அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. இவங்க ஏற்கனவே ஒரு ட்ரங்க் பெட்டி கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த ஹீரோயின்களை மட்டும்தான். மற்றபடி சைடு ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இவங்களே பிடிக்கணும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் சாயங்காலத்தில். அதனால் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்து அனுப்பிச்ச உடனே அதை வச்சுட்டு அதை போய் பேண்ட் பாக்ஸில் ட்ரை க்ளீன் பண்ணிவிட்டு மேலே எங்காத்து மேலே 3வது மாடி கிட்டத்தட்ட 6000 சதுரடி கொண்ட ஒரு பெரிய ஹால் இருக்கும். அந்த ஹாலில் அந்த படத்தோட பேர் வச்சு அதில் வச்சுடுவார். சிலது கபோர்டு இருக்கும், சிலதெல்லாம் கபோர்டில் வைப்பாங்க. சிலது கபோர்டில் இந்த செருப்பு, அப்புறம் உள்பாவாடை, அதுக்கப்புறம் நகைகள் இதெல்லாம் ட்ரங்க் பெட்டியில் வச்சுடுவாங்க. அது ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுடுத்து அந்த இடம் இல்லை. அதனால் ட்ரங்க் பெட்டியிலே புடவை இல்லாமல் நல்ல புடவை இல்லாமல் வைக்க ஆரம்பித்தாங்க. சரி, இப்போ எங்களை பற்றி வருவோம். எங்களுக்கோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, அப்பா பெரியப்பா ஆஃபீஸ் கிளம்பினதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜம்மா சேர்த்துண்டு 3ஆம் மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 3ஆம் மாடிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அத்தனை ட்ரெஸ்ஸையும் நகையும் ஷூவு சாக்ஸு அதுக்கப்புறம் ஆக்சசரிஸு எல்லாத்தையும் நோண்டி எதெல்லாம் தொம்மங்குத்தாடி மாதிரி எல்லாத்தையும் போட்டு நிற்கிறது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு கலாட்டா பண்ணிட்டு நடிச்சு காமிச்சு எல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு 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 1 ஹவர் கழிச்சு போர் அடிச்சிடும். அப்புறம் எல்லாத்தையும் கட்டி தூக்கி போட்டுட்டு இறங்கி கீழே வந்துடுவோம் நாங்கள். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பாவாடை தாவணி தான் ஸ்கூலுக்கு போட்டுன்னு போகணும். எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, கெட்டிக்காரத்தனமாக எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 புடவையை எடுத்துன்னு வந்துடுவேன். கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த புடவைகளை நான் காக்ரா சோலி தைச்சிக்கிறது. நான் சொல்கிறது 70 to 75 சொல்கிறேன் நான். காக்ரா சோலி தைச்சிக்கிறது. அதுக்கப்புறம் பலாசோன்னு இப்போ குவாடுன்றாங்களே பலாசோ, அது மாதிரி தைச்சிக்கிறது. அதெல்லாம் தைச்சுட்டு என்ன பண்ணுவேன், எங்கேயாவது கல்யாணம் கார்த்திகனானா வெளில போவேன். இப்போ வித்யாவோட கல்யாணத்துக்கு ஒரு யார் புடவைன்னு ஞாபகம் இல்லை, பட் நல்ல ஒரு புடவை எடுத்துக்கலாம் காக்ரா சோலி தைச்சுட்டேன். அதே மாதிரி முக்தாவோட ரிசப்ஷனுக்கு ஜெயலலிதா அம்மா போட்டிருந்தேன், நான் என்றால் அவளும் நானும் அந்த பாட்டு போட்டுருந்தேன். அந்த புடவையை ஷிஃபான் புடவை அதை எடுத்து குவாட்ஸ் மாதிரி போட்டுண்டு அது போட்டு தைச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் காலேஜுக்கு போன உடனே வேறு மாதிரி ஆகிடுது. காலேஜில் நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவள் எல்லாரையும் கூட்டின்னு வருது இதே மாதிரி 10:30 மணிக்கு சண்டே அன்னைக்கு 10:30 மணிக்கு அப்பா பெரியப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் போன உடனே மேலே போய் நோண்டுறது. அந்தந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நகையெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. இதில் என்னென்னா, அந்த காலத்தில் யாரும் நிறைய புடவையெல்லாம் யாருக்குமே வாங்கிறதுக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது.
இவ்வளோ புடவை இருக்கிற வாங்குற எங்கள் அப்பாவே பெரியப்பாவும் அப்பாவும் அப்பெரியப்பா வந்து வருஷத்துக்கு 4 புடவை தான் வாங்கி கொடுப்பாரு. கண்டபடிலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவங்க. ஸோ இது என்ன பண்ணுறது, எங்களுக்கே இந்த கதின்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துக்கலாம். காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதுவும் அழகழகாக இருக்கும் ஷிஃபான் புடவையும் அதுவும் இதுவும். ஸோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துப்பாங்க. அதை தவிர்த்து அதுக்கு மேட்சிங்காக நகையும் எடுத்துட்டுருவாங்க. எடுத்துன்னுட்டு தே வில் ஒன் ஆஃப் தம் ஈவன் டுக்கவே த உள்பாவாடைக்குமே சேர்த்து எடுத்துட்டு விடுவாங்க அவங்க. ஏன்னா அந்த கலர் உங்களுக்கு கிடைக்காது, அவ்வளோ உள்பாடை வாங்க முடியும் நமக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி. அதனால் உள்பாவடையும் சேர்த்து எடுத்துன்னு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க போய் காலேஜில் போட்டுன்னு வருவாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தே வில் ரிட்டர்ன் பேக் ஆல் தோஸ் ஜுவல்லரி அண்ட் ஆல்சோ த புடவை. ஸோ நானும் அதை வந்து அந்த வேலையை நிறைய பண்ணியிருக்கேன். அப்பாவும் பெரியப்பாவும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியும் நாங்கள் பண்ணுற சில்மிஷன்லாம் அம்மாவுக்கு தெரியும். ஆமாம் ஒழிஞ்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. இப்போயும் எங்கள் அம்மா கிட்ட வந்து நீங்கள் வந்து அம்மா இந்த பாப்பா சாரி 25,000 ரூபாம்மா, இவ்வளோ அழகாக இருக்குது பாரு டிசைனர் சாரின்னா, இப்படி கம்பெனி புடவை மாதிரி இருக்குது, இது என்ன பெரிய டிசைனர் சாரி, இப்படி கம்பெனி புடவை மாதிரி ஜிகு 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 ஜிகுன்னு இருக்குது போ அப்படின்னு விடுவாங்க அம்மா. அது மாதிரி தான் அம்மாவோட டேஸ்ட். ஏன்னா அம்மாவுக்கு மெயினாக பட்டு புடவை தான் போட்டுப்பாங்க அம்மா. பட்டு புடவை இல்லைன்னா காட்டன்ஸ் அதில் தான் போட்டுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து அவனவள் அதில் வந்து லக்ஷ்மி அம்மா ரொம்ப அழகாக புடவை கட்டின்னு வருவாங்க அதில். ஸோ அதெல்லாம் நான் எடுத்து கட்டிட்டு காலேஜுக்கு ஜம்மா போயிட்டு ஜாலியாக போயின்னு இருப்பேன் நான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இப்போ. ஸோ இப்போ என்ன எடுத்துன்னா அதுக்கப்புறம் 93ல் வந்து நாங்கள் வந்து அந்த வீட்டை இடித்து தியேட்டராக கட்டினோம். அப்போ அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு நிறைய வந்து தானம் பண்ணிட்டாங்க. மிச்சம் இந்த செருப்பு கிருப்பு எல்லாத்தையும் தானம் எல்லாத்தையும் யார் யார் வேணுமோ எல்லாம் எடுத்துன்னு போங்கன்ற மாதிரி நிறைய இதுக்கு கொடுத்துட்டாங்க. சில நல்ல பட்டு புடவைகள் எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து இந்த பழைய புடவைக்காரர் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார், மொத்தமாக லாட்டாக வாங்கிட்டு போனார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து நிறைய கோடம்பாக்கத்தில் நிறைய துணி கடைகள் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம். ராஜா வேஷத்துக்கு, மந்திரி வேஷத்துக்கு புடவை கடை கொடுப்பாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட வந்து விற்றுட்டேன் சார் நான். அவங்க ஒரு 3-4 பேர் அழைச்சிட்டு வந்தார். வந்துட்டு அத்தனை இதையும் காலியாகிடுது. இப்போது நினச்சிக்கிறேன், ஐயோ அதுலேருந்து ஒரு 4 புடவை எடுத்து வச்சுக்காமல் போயிட்டோமேன்னு. ஸோ இப்படியாக அது எனக்கு இன்னொன்றும் தோன்றது. எனக்கு இப்போ புடவையிலையோ அந்த மாதிரி பெரிய புடவையில் எனக்கு என்றைக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ எனக்கு புடவை வாங்கணுன்னா எனக்கு போர் அடிச்சிடும். நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப டூ மச்சாக பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில். அதனால் எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். பட் ஐ எம் ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் காஸ்டியூம் ஜுவல்லரி. நாட் இன் தங்கத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் பார்க்கவும் மாட்டேன், வாங்கவும் மாட்டேன். தங்கம் வெள்ளி இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் டெரகோட்டா சொல்லுங்கள், காஸ்டியூம் டிசைனர் சொல்லுங்கள், நான் வந்து ஐ எம் கிரேசி அபவுட் இட். ஏன்னா அது அந்த கலராக அதை பார்த்ததில் வந்து ஐ வாஸ் ஸோ அட்ராக்டட் டு இட் அதுக்கு. ஸோ அதனால் அதில் எனக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் உண்டு எனக்கு. இதுதான் இன்னியோட பாட்காஸ்ட்டு. உங்களோட ஒப்பீனியனோ இல்லை உங்களோட கருத்துக்களோ தயவு செஞ்சு எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.